Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்துட்டு glass colors வச்சு தான் craft பண்ண போறோம். அதுக்கு வந்து glass color அதுக்கு அப்புறம் glass sheet OHP sheet னு சொல்லுவோம்ல அந்த sheet ஒன்னு எடுத்துர்க்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியணும் கீழ பேக்ரவுண்ட்ல வச்சும்போது தெரியல. அது தெரியணும்ங்கிறதுக்காக கீழ அந்த ஷீட்டை வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த ஷீட்டை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு பாதி ஷீட் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஷீட் கூட ஃபுல்லா தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். ஈஸியா குட்டீஸ் கூட ட்ரை பண்ணிடலாம். நேத்துமே ஆல்ரெடி வீடியோ போட முடியல. சாரி நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல கிராஃப்ட் வந்து போடுறேன். இதுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஷீட்டை ரெண்டா கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நான் ரவுண்ட் பண்ணுறேன். ரவுண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி 10 ரூபாய் காயின் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மூடி ஷேப்பில் இருந்துச்சுன்னா கூட அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சின்ன மூடி கூட யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஜிக்ஸாக் அதாவது இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. போட்டது மாதிரியே லைன் பை லைனாக போடாமல் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அந்த ரவுண்டு இருக்கிற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நான் மார்க்கர் வச்சு போடுறேன். ஓகே, இது வந்து பெர்மனெண்ட் மார்க்கர், போகாது நம்ம போட்டது. ஓகேவா, அந்த மார்க்கர் வச்சு ஃபுல்லாக ரவுண்ட் போட்டாச்சு. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைனர்லாம் தேவைப்படாது. சும்மா கிளாஸ் கலர் மட்டும் இருந்தால் போதும். சில குட்டீஸ் சொல்லுவீங்க அவுட்லைனர் வச்சு கூட பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியலக்கா அப்படின்னு. அதுவுமே அப்படி சொல்கிற குட்டீஸ் இது ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு கிளாஸ் கலர்ஸில் நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கலர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கலர், அதாவது மல்டிபிள் கலர் நம்ம கொடுக்கலாம். எவ்வளோ கலர் வேணால் கொடுக்கலாம். பட் நல்ல லுக்காக தெரிகிற கலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால நல்ல லுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி கலர் சூஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்குறேன். அந்தமாரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து கிளாஸ் கலரே ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதாவது இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாமா அப்படியே கொடுக்கலான்னு பார்த்தேன். அது வந்து சரியாக வர மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் வந்து நிறைய கிளாஸ் கலர் கொடுத்தோன்னா எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன். இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு பிங்க் கலர் இருக்குது, அதுக்கும் பண்ணிடலாம். பிங்க் கலர் பண்ணுறேன் அந்த ரவுண்டுக்கு. ஓகே, இப்போ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கிட்டே காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது. அது என்னென்னா டபுள் சைடு டேப் எடுத்திருக்கேன் நான். இதை வந்துட்டு அதோட சைடில் ஒட்ட போகிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பீஸ் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட பேக் சைடில் நம்ம வந்து கிளாஸ் கலர் பண்ணோம்ல அந்த பக்கம் இல்லாமல் அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சைடில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது டபுள் சைட் டேப்னால பின்னாடியும் வந்துடும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அதை ஒரு ரோல் மாதிரி சுற்றி ஒட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி ரோல் மாதிரி சுற்றிட்டு ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு இப்படி ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ணிட்டோம். இது என்னென்னா ஒரு நைட் லேம்ப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா, இது வந்து ஒரு கேண்டில் லைட் எங்கிட்ட இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 20 ரூபி. நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் இந்த மாதிரி லைட்லாம் காமிச்சேன்னா ரேட் கேட்பீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான். அந்த லைட் எடுத்து அந்த கிளாஸ் ஷீட்குள்ளே வச்சாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிட்டோம். இது ஒரு நைட் லேம்ப் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.